நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிப்பில் சென்னை சாரதா ஸ்டுடியோவில் மகாகவி காளிதாஸ் படத்தின் படப்பிடிப்பு பிரம்மாண்ட செட் அமைக்கப்பட்டு நடைபெற்று வந்தது. ஒரு பாடல் காட்சிக்காக பிரம்மாண்ட காளி தேவி சிலையும் அமைக்கப்பட்டிருந்தது. அந்த சிலை முன்பு சிவாஜி கணேசன் பாடுவதாக காட்சி படமாக்கப்பட்ட போது சிலரின் கவனக்குறைவால் காளி சிலை தீப்பிடித்து அந்த செட்டே எரிந்து சாம்பலாகியது. அந்த தீ விபத்தில் தொழிலாளர்கள் 5 பேர் எரிந்து போய் உயிரிழந்தனர். இந்த சோக செய்தி வேறொரு படப்பிடிப்பில் இருந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் காதுகளுக்கு எட்டியதும் உடனே தனது படப்பிடிப்பை ரத்து செய்துவிட்டு ஓடோடி வந்தார். உயிரிழந்த டெக்னீஷியன்களை ஏவிஎம் அருகில் உள்ள சுடுகாட்டிற்கு எடுத்துச் செல்லும் ஊர்வலம் நடந்து கொண்டிருந்தது. கூடவே எம்ஜிஆர் அந்த ஊர்வலத்தில் கலந்து கொண்டு மயானத்திற்கு சென்றார். இறந்தவர்களின் குடும்பத்திற்கு யார் யாரெல்லாமோ ஆறுதல் சொன்னார்கள். எம்ஜிஆரை பார்த்ததும் அந்த குடும்பத்தினர் பெருங்குரல் எடுத்து அழுகிறார்கள். அப்போது சிலர் இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு உதவும் வகையில் நிதி திரட்டும் விதமாக அங்கு வந்திருந்த முக்கிய பிரமுகர்கள் வரை எல்லோரிடமும் ஒரு நோட்டை நீட்டி உதவி பணம் சிலர் வசூலித்தார்கள். அவரவர் தகுதிக்கேற்ப 50 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் வரை பலர் நன்கொடை எழுதினார்கள். கடைசியாக புரட்சி தலைவர் எம்ஜிஆரிடம் வந்து நோட்டை நீட்டினார்கள். எல்லோரும் எழுதியிருப்பதை விட அதிகபட்சமாக எம்ஜிஆர் எவ்வளவு எழுதுவார் என்கிற எதிர்பார்ப்பு அனைவரிடமும் இருந்தது. ஆனால் அவரோ நோட்டை பார்த்தும் பார்க்காதது போல அதில் எதுவுமே எழுதாமல் விட்டுவிடுகிறார். வந்தவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் வியப்பு, கூடவே அதிர்ச்சி. எல்லோருக்கும் வாரி கொடுக்கிற வள்ளல் எம்ஜிஆர் ஏன் இப்படி செய்தார் என்று குழம்பிக் கொண்டிருந்த நிலையில் எம்ஜிஆர் அங்கிருந்து கிளம்பி சென்று விடுகிறார். மறுநாள் ராமவரம் தோட்டத்தில் மாடியிலிருந்து பார்த்து கொண்டிருந்த எம்ஜிஆரிடம் உதவியாளர் வந்து அவர்கள் வந்துவிட்டார்கள் என்று கூறுகிறார். வந்தவர்கள் வேறு யாரும் அல்ல, நேற்றைய தினம் உயிரிழந்தவரின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள்தான். முதல் நாள் மாலை மயானத்திலிருந்து வீட்டிற்கு வந்த எம்ஜிஆர் அன்று இரவுக்குள்ளாகவே இறந்தவர்களின் வீட்டு விலாசம் எல்லாம் விசாரித்து காலையில் அவர்களை சந்திக்க உதவியாளர் மூலமாக ஏற்பாடு செய்திருந்த விஷயம் யாருக்கும் தெரியாது. அந்த 5 பேரின் குடும்பத்திலிருந்து வந்தவர்களையும் முதலில் சாப்பிட வைத்தார் எம்ஜிஆர். அவர்கள் யார், குழந்தைகள் என்ன செய்கிறார்கள், யார் யாருக்கு என்னென்ன வேண்டும், என்ன படித்திருக்கிறார்கள், இதற்கு முன் அவர்கள் குடும்பத்தில் வேறு யாராவது தொழில் செய்து கொண்டிருக்கிறார்களா என அனைத்தையும் டீட்டெயிலாக விசாரித்து தேவைப்படுவோருக்கு தொழில் துவங்க ஏற்பாடு செய்து கொடுத்தும் படித்து கொண்டிருப்பவருக்கு கல்வி வசதிக்காகவும் குடும்பத்தை நடத்தவும் வழிவகை செய்து கொடுத்தும் மற்றும் அவர்கள் வாழ்க்கை நடத்துவதற்கான மாற்று ஏற்பாடு வேலைகளை குறித்த உத்தரவாதம் கொடுத்தும் மேலும் ஒவ்வொரு குடும்பத்திற்கு ஒரு குறிப்பிட்ட தொகையையும் கொடுத்தும் அவர்களை வழி அனுப்பி வைத்தார். நேற்று வரை எம்ஜிஆர் மீது வருத்தத்துடன் இருந்த அவர்கள் இந்த அளவிற்கு தங்கள் குடும்பத்தின் மீது எம்ஜிஆர் அன்பு வைத்து தங்களை அழைத்து இப்படி உதவுகிறாரே என்று நெகிழ்ந்து போய் நன்றி சொல்லி கிளம்பினார்கள். அப்போது அங்கிருந்த சிலர் நேற்று அந்த இறுதி ஊர்வலம் நடந்த மயானத்திலேயே நன்கொடை நோட்டில் நீங்கள் ஏதாவது தொகை உதவி செய்வதாக எழுதியிருக்கலாமே என்று கேட்டனர். அதற்கு எம்ஜிஆர், நேற்று நடந்த தீ விபத்தில் அவர்கள் வீட்டு தலைவனையே இழந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் கொடுக்கிற சொற்ப பணம் எதிர்காலத்திற்கு பயனளிக்காது. அவர்களுக்கு ஓரளவுக்கு நிரந்தர வருமானம் கிடைக்க வழி செய்தால்தான் அவர்கள் வாழ்க்கையை ஓட்ட முடியும். அதனால்தான் அவர்களின் தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்வதற்காகத்தான் நேற்று பணமாக கொடுக்கவில்லை என்று விளக்கமளித்தார் எம்ஜிஆர். பசிக்கிறவனுக்கு மீன் கொடுப்பதை விட மீன் பிடிக்க கற்றுக் கொடுப்பது என்பதுதான் சரியாக இருக்கும் என்பதை உணர்ந்திருந்ததால் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அந்த குடும்பங்களுக்கு தேவையான சமயத்தில் தேவையான உதவியை செய்ய முடிந்தது. தமிழ் சினிமாவில் இருபெரும் துருவங்களாக வலம் வந்தவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனும். வெவ்வேறு காலகட்டங்களில் இவர்கள் திரையுலகில் நுழைந்தாலும் எம்ஜிஆருக்கு 15 வருட போராட்டத்திற்கு பிறகுதான் கதாநாயகன் என்கிற அந்தஸ்தே கிடைத்தது. ஆனால் சிவாஜிக்கு முதல் படத்திலேயே அது கிடைத்துவிட்டது. ஆனாலும் அதன் பிறகு ஒன்றாக பயணித்தவர்கள் சினிமாவில் எதிர் போட்டியாளர்களாக மாறிவிட்டனர். இவர்களுக்கென தனித்தனியாக ரசிகர்களும் உருவாகி ஒருவர் படங்களை இன்னொருவர் விமர்சிப்பது, சில நேரங்களில் வாக்குவாதம், அடிதடி என்பது வரை போனது. ஆனால் இப்போது இருப்பது போல அப்போது இவர்கள் இருவருமே ரசிகர்களை நேரடியாகவோ மறைமுகமாகவோ கொம்பு சீவி விட்டதில்லை. இவர்கள் இருவருக்கும் நடிப்பில் போட்டி இருந்ததே தவிர நிஜத்தில் இருவரும் அண்ணன் தம்பியாகவே பழகினார்கள். ஒருமுறை சென்னை சாலிகிராமத்தில் உள்ள பரணி ஸ்டுடியோவில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் படப்பிடிப்பு நடைபெற்று வந்தது. அப்போது கிட்டத்தட்ட மாலை நேரம். இயக்குனருடன் நடிகர் திலகம் நாளை எடுக்கப்பட வேண்டிய காட்சிகள் குறித்து பேசிவிட்டு இன்னும் கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு கிளம்ப தயாராகி கொண்டிருந்தார்.
அந்த நேரத்தில் பரணி ஸ்டுடியோவுக்குள் கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் கூட்டமாக உள்ளே நுழைந்தனர். தூரத்திலிருந்து அதை பார்த்த இயக்குனர், அண்ணே அங்க பாருங்க நிறைய பேர் வர்றாங்க என்று சிவாஜியிடம் கூற, அத்தனை பேர் வருவதையும் வாசலில் இருந்த காவலாளி அவர்களை எப்படி தடுக்காமல் உள்ளே அனுமதித்தார்? இவர்கள் யாராக இருக்கும் என்கிற குழப்பத்துடன் சிவாஜியும் பார்த்து கொண்டே இருந்தார். திடீரென அந்த 50 பேரின் பின்னாலிருந்து ஒரு கார் மெதுவாக வந்து பின்னர் அவர்களை முந்திக் கொண்டு வந்து சிவாஜியின் முன்பாக நின்றது. அதிலிருந்து இறங்கியவர் வேறு யாரும் அல்ல, நம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான். 50 பேர் வந்த அதிர்ச்சியை விட தற்போது தன்னுடைய படப்பிடிப்பு தளத்திற்கு அண்ணன் எம்ஜிஆர் வந்தது தம்பி சிவாஜிக்கு இன்னும் இன்ப அதிர்ச்சி. அண்ணன், என்ன இது, நீங்க திடீர்னு வந்திருக்கீங்க, இவங்கெல்லாம் யார், இத்தனை பேர் வர்றாங்களே என்று கேட்டுள்ளார். அதற்கு எம்ஜிஆர், எல்லாருமே ரசிகர்கள் தான், என்னுடைய ரசிகர்கள் அல்ல, உன்னுடைய ரசிகர்கள் தான் தம்பி என்று கூறி இன்னும் ஒரு அதிர்ச்சியை கொடுத்துள்ளார். காலையில் படப்பிடிப்புக்கு செல்லும் போது இந்த வழியாக சென்றபோது இவர்கள் அனைவருமே இங்கே நின்றிருந்ததை பார்த்தேன். இப்போது மாலை மீண்டும் திரும்பி செல்லும் போது இவர்கள் நிற்பதை பார்த்தேன். யார் என இவர்களிடம் விசாரித்த போது அனைவருமே உன்னுடைய தீவிர ரசிகர்கள் என்றும் வெளியூரிலிருந்து உன்னை பார்க்க வந்திருப்பதாகவும், ஆனால் காவலாளி உள்ளே அனுமதிக்க விடாமல் தடுத்து நிறுத்தி விட்டதாகவும், எப்படியாவது உன்னை ஒரு முறை பார்த்துவிட்டு செல்வதற்காக வாசலிலேயே நின்றிருந்தார்கள் என்றும் தெரிய வந்தது. அவ்வளவு தூரத்திலிருந்து வந்தவர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்லலாமா? அதனால் தான் நானே உள்ளே அழைத்து வந்துவிட்டேன் என்று கூற, சிவாஜிக்கு என்ன நடக்கிறது என்றே புரியவில்லை. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்னுடைய ரசிகர்களை அழைத்து கொண்டு என்னை பார்க்க வந்திருக்கிறாரா என்கிற ஆச்சரியம் அவருக்கு. வந்த ரசிகர்கள் அனைவரும் சிவாஜியுடன் கைகுலுக்கி பரவசமடைந்து மகிழ்ச்சியுடன் கிளம்பி சென்றனர். எம்ஜிஆருக்கும் இந்த சந்திப்பை ஏற்படுத்தி கொடுத்ததற்காக மறக்காமல் நன்றி கூறி சென்றனர். அவர்கள் சென்ற பிறகு எம்ஜிஆர் தானும் கிளம்ப முற்பட, அப்போது சிவாஜி எம்ஜிஆரிடம் வந்து, அண்ணன், இவர்கள் இப்போது வேண்டுமானால் என்னுடைய ரசிகர்களாக வந்திருக்கலாம், ஆனால் ஊருக்கு போவதற்குள் பாதி பேர் உங்களுடைய ரசிகர்களாக மாறிவிடுவார்கள். அந்த அளவிற்கு பாரபட்சமற்ற பரந்த மனதுடன் ஒரு ரசிகனின் மனநிலையில் இருந்து அவர்களை நீங்கள் அணுகி இருக்கிறீர்கள். நிச்சயம் உங்கள் குணம் அவர்களுக்கு பிடித்து போகும் என்று நெகிழ்ந்து போய் கூறியுள்ளார். புரட்சி தலைவரும் சிரித்து கொண்டே காரில் ஏறி கிளம்பினார். இப்போது தமிழக அரசியல் எவ்வளவோ கெட்டு போயிருந்தாலும் கூட தங்களுக்கு எதிராக போட்டியிடும் தலைவர்களையோ வேட்பாளர்களையோ கொலை செய்யும் அளவுக்கு எல்லாம் நிலைமை மாறிவிடவில்லை. ஆனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்த காலகட்டத்தில் நாகரிக அரசியல் இருந்தாலும் கூட எம்ஜிஆர் மீதான வன்மம் மட்டும் எதிரிகளுக்கு குறைந்ததே இல்லை. 1980 தேர்தல் பிரச்சாரத்தின் போது அப்படி ஒரு நடுங்க வைக்கும் சம்பவம் நடந்தது. எப்போதுமே கார் அல்லது வேனில் தானே பயணிக்கிறோம், இந்த முறை ஒரு மாறுதலுக்காக ரயிலில் போகலாமே என்று எம்ஜிஆர் முடிவு செய்தார். அவருடன் ராமகிருஷ்ணன், ஜேபிஆர், டிரைவர் கோவிந்தன் உள்ளிட்ட 4 பேர் உடன் சென்றனர். எம்ஜிஆர் ஏசி ஃபர்ஸ்ட் கிளாஸில் பயணித்தார். மற்ற 4வரும் முதல் வகுப்பில் பயணித்தார்கள். வண்டி கிளம்பிய பிறகு ராமகிருஷ்ணனை மட்டும் அழைத்து தன்னுடன் ஏசி கோச்சில் பயணிக்கும்படி கூறினார் எம்ஜிஆர். ஆனால் குளிர் தாங்க முடியாதண்ணா என்று அவர் கூற, சரி நல்ல ரெஸ்ட் எடுங்க, இடையில் என்னை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் என்று கூறிவிட்டார் எம்ஜிஆர். இரவு 1 மணிக்கு வண்டி விருதாச்சலம் சென்றது. ஸ்டேஷனை விட்டு தாண்டிய சிறிது நேரம் கழித்து மீண்டும் வண்டி நின்றது. அப்போது கண்விழித்து பார்த்த ராமகிருஷ்ணனுக்கு இப்போதுதானே வண்டி கிளம்பியது, அதற்குள் மீண்டும் வண்டி நிற்கிறதே என்கிற சந்தேகம் ஏற்பட்டது. அவர் மெதுவாக எம்ஜிஆரின் ஏசி கோச்சை நோக்கி நடக்க ஆரம்பித்தார். ஆனால் என்ன நடந்தது என்றால், இப்போது போல அப்போது தானியங்கி சிக்னல் எல்லாம் இல்லை, கை காட்டி சிக்னல் தான். அதை யாரோ வேண்டுமென்று மாற்றி வைத்து ரயிலை நிறுத்த செய்துள்ளார்கள். சரியாக எம்ஜிஆர் படுத்திருந்த ஏசி கோச்சின் வெளிப்பக்கம் வந்த சில மர்ம நபர்கள் ஜன்னலை கோடாரி கொண்டு உடைக்க துவங்கியுள்ளார்கள். எம்ஜிஆர் அப்போது நல்ல வேளையாக ஜன்னல் பக்கம் கால் நீட்டி படுத்திருந்தார். அப்படி ஏசி கோச்சின் 2 அடுக்கு கண்ணாடி தடுப்பையும் அவர்கள் உடைத்த போது ஒரு கண்ணாடி துண்டு எம்ஜிஆரின் காலில் விழுந்ததும் எம்ஜிஆர் விழித்து கொண்டார். அப்போது வெளியிலிருந்து யாரோ டார்ச் எடுத்து உள்ளே அடித்து தேர ஆரம்பித்ததுடன் உடைந்த ஜன்னல் வழியாக நீண்ட வேல் கம்பு கொண்டு எம்ஜிஆரை தாக்க முயற்சி செய்திருக்கிறார்கள். ஆனால் எம்ஜிஆர் உஷாராகி டக்கென்று கதவு பக்கம் சென்று விட்டார். அதனால் அவர்களால் அவரை தாக்க முடியவில்லை. இப்படி நடந்து கொண்டிருந்த போது இந்த கண்ணாடி உடைந்த சத்தம் கேட்டதும் வேகமாக ராமகிருஷ்ணன் மற்றும் அவருடன் இருந்தவர்கள் எம்ஜிஆரின் ஏசி கோச்சை நோக்கி ஓடி வந்தார்கள். அங்கே எம்ஜிஆர் இருந்த ஏசி கோச்சின் கம்பார்ட்மெண்ட் கதவை திறந்து கொண்டு சிலர் உள்ளே ஏற முயற்சிக்க அவர்களை தனது காலால் எத்தி கீழே தள்ளி கொண்டிருந்தார் எம்ஜிஆர்.
உடனே ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட மற்றவர்கள் எம்ஜிஆரை ஒதுங்க சொல்லிவிட்டு அங்கிருந்த ஆட்களை இறங்கி தாக்கியதில் அவர்கள் அனைவரும் தப்பித்து ஓடிவிட்டார்கள். ஆனாலும் ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட ஒரு சிலருக்கு காயம் ஏற்பட்டது. அதன் பிறகு எம்ஜிஆர் தன்னிடம் இருந்த முதலுதவி பெட்டியிலிருந்து மருந்துகளை எடுத்து மற்றவர்களின் காயங்களுக்கு மருந்து போட்டுவிட ஆரம்பித்தார். அப்போது சிக்னல் சரியானதால் ரயில் மீண்டும் நகரத் துவங்கியது. ஆனாலும் எம்ஜிஆருடன் வந்திருந்த டிரைவர் கோவிந்தன் அபாய சங்கிலியை பிடித்து இழுத்து மீண்டும் ரயிலை நிறுத்தினார். இதனைத் தொடர்ந்து ரயில்வே என்ஜின் கார்டு அங்கே வந்து நடந்ததை அறிந்து பதறி போய்விட்டார். உடனடியாக ரயில்வே காவல்துறைக்கும் தகவல் சொல்லப்பட்டது. தன்னை 6 பேர் திட்டமிட்டு தாக்க வந்திருக்கிறார்கள் என்று தெரிந்தாலும் எம்ஜிஆருக்கு எந்தவித பதட்டமும் பயமும் ஏற்படவில்லை. என்னை யாரோ க்ளோஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த தேர்தலில் நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று உடன் இருந்தவர்களிடம் சொன்னவர் அப்போது அங்கே வந்த காவல்துறையிடம் எந்த புகாரும் கொடுக்க விரும்பவில்லை. ரயில்வே காவல்துறை அவரிடம் காரணம் கேட்டபோது வந்தவர்கள் யார் என்று தெரியவில்லை. அதனால் அவர்கள் மீது எப்படி புகார் கொடுக்க முடியும்? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் எம்ஜிஆர். மறுநாள் மதுரையில் இறங்கி திருப்பரங்குன்றத்தில் நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் கலந்து கொண்டு பின்னர் அப்படியே தேனிக்கு கிளம்பி சென்றார்கள். ஆனால் மாலை முரசு பேப்பரில் ஒரு செய்தி வெளியானது. அதாவது விருதாச்சலம் ரயில்வே ஸ்டேஷனில் எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கவில்லை என்றும் ரயில் இடையில் கொஞ்ச நேரம் நின்றதற்கு காரணம் எம்ஜிஆரின் ரசிகர்கள் பலர் அவரை பார்க்க வந்திருந்தனர் என்பது போலவும் செய்தி போடப்பட்டிருந்தது. இதை தமிழகத்தின் அப்போதைய காவல்துறை தலைமை அதிகாரி கொடுத்ததாக அதில் சொல்லப்பட்டிருந்தது. இதை பார்த்து எம்ஜிஆர், ஏன்பா இந்த டிஜிபி ஏன் இந்த மாதிரி சொல்றாரு? நடந்தது ஒன்று, இவர் சொல்வது வேற. இப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. நிச்சயம் ஏதோ தவறு நடந்திருக்கிறது என்று உடன் வந்தவர்களிடம் கூறினார். அதனால் ரயில் பயணங்களை தவிர்த்து மீண்டும் வேனிலேயே பிரச்சாரம் செய்ய தொடங்கிய எம்ஜிஆர் இதே போன்று மீண்டும் மதுரைக்கு பிரச்சாரம் செய்ய அடுத்த முறை வேனில் கிளம்பி சென்றார். அப்போது திண்டுக்கல்லில் பிரச்சாரம் செய்து முடித்துவிட்டு மதுரைக்கு சென்று கொண்டிருந்த போது வாடிப்பட்டி என்கிற இடத்தில் ஒரு பெரிய பிரச்சார கூட்டம் நடைபெற்று கொண்டிருந்தது. அங்கே நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் காங்கிரஸ் கட்சிக்காக தீவிரமாக பிரச்சாரம் செய்து கொண்டு பேசிக் கொண்டிருந்தார். இந்த தகவலை அறிந்ததும் உடனே எம்ஜிஆர், நாம் இப்போது வாடிப்பட்டியை கிராஸ் பண்ணி போக வேண்டாம், சிவாஜி பேசிவிட்டு இங்கிருந்து கிளம்பி செல்லட்டும், அதன் பிறகு நாம் போகலாம் என்று கூறியதுடன் வண்டிகளை அந்த ஊருக்கு முன்னதாக இருந்த ஆட்கள் இல்லாத சந்துக்குள் போய் நிறுத்துமாறு உத்தரவிட்டார். ஆனால் உடன் வந்திருந்தவர்கள், நாம் எதற்காக நம் பிரயாணத்தை நிறுத்த வேண்டும், போகலாமே என்று எம்ஜிஆரிடம் கேட்டுள்ளார்கள். அதற்கு எம்ஜிஆர், சிவாஜியும் நானும் நெருங்கிய நண்பர்கள், எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் எப்போதும் இருந்ததில்லை. அவர் பிரச்சாரத்துக்காக வந்திருக்காரு, அவர் போன பிறகு நாம் போகலாம், தேர்தல் நேரத்தில் எந்த பிரச்சனையும் வேண்டாம் என்று கராராக சொல்லிவிட்டார். அதன் பிறகு சிவாஜியும் அவருடன் வந்திருந்தவர்களும் சென்ற பிறகு சிறிது நேரம் கழித்து கிளம்பியுள்ளார்கள். ஆனாலும் கொஞ்ச தூரம் போனதும் சாலையில் மிகப்பெரிய ஜனக்கூட்டம் நின்றிருந்தது. அப்போது எம்ஜிஆர் என்னவென்று விசாரித்து வர சொன்னார். சிவாஜியின் பிரச்சார வாகன குரூப்பில் சென்ற ஒரு கார் 6 வயது சிறுவன் மீது மோதிவிட்டு நிற்காமல் போய்விட்டது என்றும் அந்த சிறுவன் அந்த சம்பவ இடத்திலேயே இறந்து விட்டான் என்றும் விசாரித்துவிட்டு எம்ஜிஆரிடம் வந்து தகவல் சொன்னார்கள். அதை கேட்டதும் உடனே வாகனத்தை விட்டு இறங்கிய எம்ஜிஆர் அந்த கூட்டத்தை நோக்கி சென்றுள்ளார். இப்போதுதான் சிவாஜி போனார், பின்னாடியே எம்ஜிஆர் வருகிறாரே என்று அந்த கூட்டம் திகைத்து போனது. ஆனால் எம்ஜிஆர் உடனடியாக அந்த சிறுவனின் தந்தையை அழைத்து அவரிடம் ஆறுதல் சொன்னதுடன் அவர் கையில் அப்போதே 25,000 ரூபாய் பணம் கொடுத்தார். மேலும் அவரது 8 வயது மூத்த மகனுக்கு கல்லூரி படிப்பு வரை ஆகும் எல்லா படிப்பு செலவையும் தானே ஏற்பதாகவும் அவருக்கு வாக்களித்தார் எம்ஜிஆர். தம்பி சிவாஜிக்கு இந்த விபத்து நடந்தது நிச்சயமாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. அப்படி தெரிந்திருந்தால் அவரும் நிச்சயமாக இப்படி சென்றிருக்க மாட்டார். உங்களை சந்தித்து ஆறுதல் சொல்லி இருப்பார் என்று அந்த இடத்தில் சிவாஜியையும் அவர் விட்டு கொடுக்காமல் பேசினார் எம்ஜிஆர். அப்படி எம்ஜிஆர் பேசிய பிறகுதான் அந்த கூட்டம் ஓரளவு சமாதானம் அடைந்து கலைந்து சென்றது. பிறகு அங்கிருந்து மதுரை சென்று இரவு தங்கிய எம்ஜிஆர் காலையில் சிவாஜி தங்கியிருந்த ஹோட்டலுக்கு போன் செய்து சிவாஜியிடம் இரவு நடந்த விஷயங்களை சொல்லிவிட்டு, உங்கள் டிரைவரை கொஞ்சம் ஜாக்கிரதையாக நிதானமாக போக சொல்லுங்கள் என்று கூறியுள்ளார். இந்த விஷயங்களை கேட்டு பதறிப்போன சிவாஜி, அண்ணா, நடந்த விஷயம் எதுவும் எனக்கு தெரியாது, யார் என்கிட்ட எதுவும் சொல்லாம மூடி மறைச்சிட்டாங்க என்று வருத்தப்பட்டுள்ளார். சினிமாவில் தங்களுக்குள் 1000 போட்டி இருந்தாலும் கட்சி ரீதியாக வேறுபாடு இருந்தாலும் கூட ஒரு நண்பனாக தம்பியாக இப்படி எந்த இடத்திலும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் விட்டு கொடுத்ததே இல்லை என்பதற்கு இந்த சம்பவமும் ஒரு எடுத்துக்காட்டு.